ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். மகர ராசி நேயர்களுக்கு அப்படி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 9வது மாதமான மார்கழி மாதமானது நடந்துட்டுருக்கு. மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் 100% இது நடந்தே தீரும் என்று சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் இருக்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு பஞ்சாங்கம் கொண்டு இருக்கும். அதுபடி மார்கழி மாதத்துக்குன்னு தனி ஒரு பஞ்சாங்கமானது இருக்குது. மார்கழி மாதம் எந்த அளவுக்கு மகத்துவம் மிகுந்த மாதம் அப்படிங்கிற சிறப்புகளை முதல்ல இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க, மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் தெரியலனா ஃபஸ்ட்டு மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க. பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை தொடங்கி ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும். அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதம் அமைகிறது. தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் அப்போ மார்கழி மாதம் நமக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கும் என்று அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறுதியாக குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறாரு. மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும். காரணம் என்னன்னா, இந்த மாதத்தில் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடி வருவது தான். சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்து விட்டு பாவை நோன்பு அனுஷ்டித்தால் மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் என்பது ஒரு நம்பிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. ஸோ மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடம் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகளை மனம் ஒன்ற வேண்டும் என்பதற்காக வேறு எந்த நிகழ்வுகளையும் நடத்தாமல் நாம் பார்த்து கொள்ளணும். அதன்படி மார்கழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் தைல தான் பண்ணணும். மார்கழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணக்கூடாது. மார்கழியில் இறைவன் சார்ந்த விஷயம் மட்டும்தான் பண்ணணும். ஆண்டாள் கூட இம்மாதம் முழுவதும் விரதம் இருந்து தான் பெருமாளை கணவனாக அடையக்கூடிய பெருமையை பெற்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் மார்கழியில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளிப்பது மனதுக்கு மட்டும் கிடையாது, உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும். சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஓசோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும். இதனால் அதிகாலையில் வெளியே வர்றதுனால அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதால் அதிகால குளியில முன்னோர்கள் இந்த மாதத்தில் அறிமுகம் செய்திருக்கிறாங்க. மார்கழி மாதத்தில் சிவனுக்காக திருவாதுரை திருவிழா வரும். சிவபெருமானுடைய பக்தர்கள் நோன்பு நோற்பதற்காக தோழி எழுப்ப செல்லக்கூடிய காட்சி திருவெம்பாவில இடம்பெறுது. சிவனுடைய அடியாளர்களே கணவராக வர வேண்டும், அவனோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் என்பது திருவெம்பாவின் நோங்கோட நோக்கம் என்று சொல்லப்படுது. அதே போல் மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமானது பஜனை. தொன்று தொட்டு நடைபெறும். இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பானது. இதில் மிருதகம், வயலின், ஹார்மோனியம், புல்லாங்குழல் போன்ற வாத்தியங்கள் இசைக்கப்படும். இதோடு தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, திருவெருட்பா, அப்புறம் சமய பிரிவுகளுடைய கீர்த்தனை பாடல்கள் இதெல்லாம் பாடப்படும். அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசலில் கோலம் போடுவது தொன்று தொட்டு நடைபெற்று வரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் பஞ்சசாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவதும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சசாண பிள்ளையார் உருண்டையில் பூசணி பூவை சொருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்கவே நடைபெறும். இன்னும் சில கிராமப்புறங்களில் சில வீடுகளில் அந்த பூ உருண்டையை வரட்டையாக தட்டி சேகரித்து பொங்கல் அன்று ஆற்றில் விடுவாங்க. ஸோ மார்கழி மாதத்தில் இப்படியெல்லாம் கூட செய்யப்படும். அதே போல் மார்கழி மாதத்தில் பல புராண நிகழ்வுகளும் நடந்திருக்கு. மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசங்களில் சொல்லப்படுது. திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதல்ல ஆழக்கால விஷம் வந்ததும்
சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியது மார்கழி மாதத்துல தான். இந்திரனால பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தனகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி மாதத்துல தான். மகாவிஷ்ணுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதும் மார்கழியில தான். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்கள் அதிகாலையில் நீராடி பாவை நோன்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடணும். அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்பது உங்களுடைய கனவு நிறைவேறோ. ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவது மார்கழி மாதத்தில் முக்கிய சிறப்பம்சம். திருப்பாவை 30 பாடல்கள் கொண்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் வீதம் மார்கழி மாதத்தில் 30 நாட்களுமே திருப்பாவையை பாடி வரணும். திருப்பதியில் கூட காலையில் வழக்கமாக பாடப்படக்கூடிய சுப்பிரபாதருக்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவையானது பாடப்படும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மார்கழி மாத விடியற் காலையில் மகர ராசிக்காரங்க நீங்களும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி பெருமாளை சிவனையும் வணங்கி இறைவனுடைய பேரருளை பெறணும். அதனால தான் இந்த வீடியோவில் மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்துடைய சிறப்பை ஷேர் பண்ணேன். இவ்வளோ நேரம் சிறப்புகள் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ உங்கள் ராசிக்கு மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. அதாவது கர்மகாரகன் சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்களுக்கு மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் தாயின் வழியில் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களை விட்டு விலகி இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் இணைவாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்வீங்க. அதிகமான பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு நேரும். எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு உண்டாகும். வாய்ப்பு உண்டாகும் போது மகர ராசிக்காரங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி போயிட்டு வாங்க. நிறைய கற்றுக்குங்க. அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கும். உங்களுடைய மனதில் சிலரது போக்கினால் வருத்தங்கள் ஏற்படும். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவது நல்லது. எப்போதோ உங்களுக்கு உதவியர்களுக்கு நீங்கள் மன உகந்து உதவக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும். சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை விட்டு எதிரிகள் கூட விலகுவாங்க. புதிய உறவுகள் உங்களுக்கு மலரும். அவர்கள் உங்கள் செயல்களுக்கு அரணாக திகழ்வாங்க. இந்த மாதிரியான அதிசயெல்லாம் நடக்கும். அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு போட்டியாளர்களுடைய தடைக்கற்களை கடக்க சற்று போராட வேண்டியது இருக்கும். கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்கலாம். பண விஷயத்தில் உஷாராக இருக்கணும். மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைக்கணும். அப்போ தான் உங்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரமானது உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு அமையும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். இதனால் ஊதியமும் உயரும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். இதனால் உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அப்புறம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு கட்சியின் மேலிடத்துல கணிசமான ஆதரவு பெறுவீங்க. அதே சமயம் தொண்டர்கள் உங்களோட சற்று பரமுகமாக நடந்து கொள்வாங்க. அதனால கோவப்படாமல் விவேகத்தோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்லணும். அது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும். பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வாங்கலாம். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது இந்த டைம் காண முடியும். அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தானரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும். அனைவரையும் இந்த டைம் அனுசரித்து செல்லணும். நன்கு யோசித்த பிறகு முக்கிய முடிவுகள் எடுக்கணும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் வெற்றியானது பெற முடியும். அப்புறம் மாணவ மாணவிகள் படிப்பில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெறணும். தெளிவான மனதோடு படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் அள்ளுவீங்க. நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதே சமயம் விளையாட்டுகளை எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகும். அதனால் விளையாட்டுகளில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த பலனை மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.